आवाहयामि ओम स्वामिये अंबा बालगणे मल्लिकट्टु मलयाने ஒன்றாம்படி தேவனே இருமுடி பிரியனே ஓங்கார ரூபனே ஓங்கார நாதனே ஓம் சாமியே ओम गोराजाय नमः वस्त्रं समर्प्य सर्वदेभ्यो नमः
மலையில் நீடிருக்கும் மறைக்காடலோ கலைகள் வந்து ரஞ்சும் கடல் ஏற்கரோ பலையில் மாவடி வண்ணவரோ தொலைவிலா கரவும் துணை நீக்குமே பூக்கும் தாளை புரணி அருகலாம் ஆக்கும் நம்மையாளு முகம் அதில் புன்னகை மின்னுதையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா அவன் ஆறுமுகம் நம்மை ஆளுமுகம் அதில் புன்னகை மின்னுதையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா அஞ்சுதலை
அஞ்சுதலை நீக்குகின்றாய் ஆறுதலும் ஆகின்றாய் ஏசை காருமையா அஞ்சுதலை நீக்குகின்றாய் ஆறுதலும் ஆகின்றாய் ஏசை காருமையா சொந்தமெனும் அடியார்க்கு சோதனைகள் ஏனையா சொந்தமெனும் அடியார்க்கு சோதனைகள் ஏனையா தாரணி காக்குமையா வடிவேலா சிவபாலா வழிகாட்டுவாய் எம் நிகழ்காலம் எதிர்காலம் மொழியேற்றுவாய் அவன் ஆறுமுகம் நம்மை ஆளுமுகம் அதில் புன்னகை மின்னுதையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா மும்மலமும் போக்குகின்றாய் இருவினைகள் தீரையா முக்தியை காருமையா மும்மலமும் போக்குகின்றாய் இருவினைகள் தீரையா முக்தியை தாருமையா அண்டி வரும் நண்பருக்கு ஆசி தரும் கந்தையா அண்டி வரும் நண்பருக்கு ஆசி தரும் கந்தையா உன் புகழ் விந்தையா குகநாதா குருநாதா திசை காட்டுவாய் எம் குலம் வாழ இனம் வாழ கேட்டுவாய் அவன் ஆறுமுகம் நம்மை ஆளுமுகம் அதில் புன்னகை மின்னுதையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா கண்களில் ஆனந்த வெள்ளமையா அவன் ஆறுமுகம் நம்மை ஆளுமுகம் அதில் புன்னகை வெளியேறி வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுதும் அதனுடைய நடையினாலே ஏற்படுகின்ற புழுதிகளினாலே ஏற்படுத்துகின்ற கோதுளி முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற உத்தமமான முகூர்த்தத்திலே இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. அதனுடைய தரிசனத்தை நீங்கள் இப்பொழுது அங்கே மூலாலயத்திலே கும்பாபிஷேகம் இடம்பெற்று திருக்கதவம் சாத்தப்பட்டு 30 முக்கோடி தேவர்களை எல்லாம் அங்கே உங்களுக்கு சொல்லி இந்த கும்பாபிஷேகம் தொடங்கிவிட்டது. இங்கே எல்லாம் 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். நீங்களும் 30 முக்கோடி தேவர்கள் தான். நீங்களும் அந்த தேவர்களோடு நீங்கள் சிந்திக்கலாம். முந்தைய காலத்திலே அசுரருக்கும் தேவருக்கும் சண்டை நடந்தது என்று. ஆனால் அந்த அசுரர்கள் யார்? நாங்கள் தான். தேவர்கள் யார்? நாங்கள் தான். எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் எல்லாம் சண்டை பிடிப்போமாக இருந்தால் நாங்கள் அசுரர்கள். தெய்வத்தை கும்பிடுவோமாக இருந்தால் நாங்கள் தெய்வீகம் புரிந்தவர்கள். அந்த வகையிலே கருதப்படுகின்ற வகையிலே 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் அங்கே சிறிது நேரம் பூஜை பண்ணுவதற்காக திருக்கதவம் சாத்தப்பட்டு இன்று இந்த எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தின் தரிசனத்திலே நீங்கள் கண்டு கழித்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இலங்கை நாட்டின் சொந்த சிவாச்சாரிய அதாவது சிற்ப கலாநிதிகளாக விளங்குகின்ற எங்களுடைய அராலியிலே புகழ்பூத்த சிற்ப கலாநிதியினாலே இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கின்றது. சிற்ப கலாநிதிகளினாலே விக்கிரகம் வடிக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல கலாநிதிகளினாலே வர்ண வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இன்னும் என்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் முருகன் மிகவும் சுலபமான காரியத்திலே மெதுவாக இங்கே கும்பாபிஷேகம் என்று அங்கு நிற்பதா இங்கு நிற்பதா என்கின்ற ஒரு நிலையிலே எங்களையும் வாழ்த்த வேண்டும், எங்களையும் உயர்த்த வேண்டும், இங்கேயும் இந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கும் இங்கும் இந்த கும்பாபிஷேகத்தை கலந்து எங்களுக்கு எல்லாம் நல்லாசிகளோடு நல்வழி காட்டி இருக்கின்றார்கள். இந்த முகூர்த்தத்தை எல்லாம் பரிச்சயித்து இதிலே செய்யலாம் என்கின்ற முடிவையும் எடுத்து தந்த அந்த மகானுடைய வாதங்களையும் பணிந்து இங்கே இலங்கையிலே பல நாட்டிலே இங்கே பல சிவாச்சாரியார்கள் வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கும்பாபிஷேகங்களை நிகழ்த்திய சிவாச்சாரியார்கள் எல்லாம் வந்து
அவர்களுடைய பூரண ஒத்துழைப்பினாலும் இந்த ஆலயத்திலே நித்திய பூஜைகளை செய்கின்ற நாராயண குருக்களை அவர்களுடைய பூரண ஒத்துழைப்பினாலும் சர்வ சாதகர்களுடைய ஒத்துழைப்பினாலும் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகம் சிறப்புற நடந்திருக்கின்றது. அதற்கெல்லாம் உங்களை நான் அன்போடு பாராட்டுகின்றேன். என்று சொன்னால் இந்த கும்பாபிஷேகத்தை இவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் இங்கே காரணமாக இருந்ததனாலே, பலர் சேர்ந்து கைதட்டுவதனாலே தான் அங்கே கொடி எழும்புகின்றது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் இந்த கும்பாபிஷேகத்தின் பலனாக நீங்கள் எல்லாம் 16 புதர்கள் எல்லாம் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றெல்லாம் இந்த கும்பாபிஷேக நன்னாளிலே வாழ்த்தி எங்களுடைய குருநாதர் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது ஆசி வழங்குவார். வந்தமகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன் பால் உதிக்குமோ என்ற உலகம் எவனிடத்தில் எங்கிருந்து சுரக்குமோ சந்தமரை ஆகவங்கள் கரைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். நம பார்வதி பதையே. தெய்வீக நிறைந்த இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் செய்து கொண்ட ஒரு பேராகும். அந்த வகையிலே அவர்களுடைய ஆசிகளும் இங்கே வருகிறது இருக்கின்ற சிறப்பு மிகுந்த பெரும் சிவாச்சாரியர்கள், ஒவ்வொரு சிவாலயங்கள், முருகன் ஆலயங்கள், அம்பிகை ஆலயங்களிலே எல்லாம் பிரதம குருக்களாக இருந்து அங்கும் பணி செய்து பல கும்பாபிஷேகங்களிலும் பங்கு கொள்கின்ற சிவாச்சாரியர்கள் எல்லாம் இங்கே வருகிறது இந்த கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இங்கே குருக்களையா அவர்கள் தன்னுடைய ஆசியிலே இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை சொன்னார்கள். முருகன் மாத்திரமல்லாமல் விநாயகர் பெருமான், ஐயப்பன், அம்பாள், அனைத்து தெய்வங்களையும், நடராஜ பெருமான் வரையிலே அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்கக்கூடிய வகையிலே, வணங்கக்கூடிய வகையிலே முழுமையான ஒரு ஆலயத்தை நீங்கள் அமைப்பதற்கு சிந்தித்தது ஒரு பெரிய பேரு ஆகும். அது மாத்திரமல்லாமல் அவர் இன்றைய முகூர்த்தம் கிடைத்தற்கரிய முகூர்த்தம். கும்பாபிஷேகம் நிகழ்வுற்ற இந்த நல்ல நேரம், காலை நேரம், புனரசு நட்சத்திரம் கூடிய புண்ணிய நேரம், ஆரம்பித்த நேரம் அனைத்தும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அந்த புண்ணிய நேரத்திலே முருகனுடைய மகா கும்பாபிஷேகம் நிகழ்வுற்றது. முருகப்பெருமானை சிந்தித்து பெருவிழாவை தரிசித்ததனாலே மகிழ்வு அடைந்திருக்கின்றீர்கள். இந்த வகையிலே கும்பாபிஷேக தரிசனத்தினுடைய பலன் மகிழ்வாக, நிறைவாக, குருக்களை அவர்கள் சொன்னது போல எல்லா பேர்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சிவாச்சாரிய பெருந்தகையாக, சிவாச்சாரிய மணியாக உங்கள் பிரதம குருக்கள் ஐயா அவர்கள் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்கள் கிடைத்தது ஒரு பேரு முருகனுடைய திருவருள் என்றுதான் நீங்கள் எண்ண வேண்டும். அவர்களுடைய கைகளினாலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெருமகிழ்வு. அந்த மகிழ்வை இன்று மாலை கூட நீங்கள் இந்திய கலைஞர்களுடன் பாடல்களை கேட்டு மகிழ்வுரை. சோபமானம் மகியதே கான்யம் தனம் வசும் பகவத்ராபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகோ. ஓம் சரவணபவாய நமः. சுப்ரமணிய வரபிரம்மணே நமः. ஓம் ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானம் ஞான சதா சதா சக்ஷுரும் நிரிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருபாதுகாம் பூஜயாமி நமः. ஸ்ரீ குரவே நமः. வித்ருமப்ரபமேகமுகம் விபும் வஜ்ரசக்திம் வரதாம் அபயபாணினம் தேவலோகமார சைலவாசி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகப்பெருமான் உள்ளுக்கு வந்துட்டார். உறக்க சொன்னாதான் அவருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பெருந்தருணையினாலே கும்பாபிஷேகத்தை நடாத்தி தந்திருக்கின்ற சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது மகிழ்வுகளை செய்திருக்கின்றார்கள், கௌரவங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வேளையிலே இங்கே எல்லாம் வாழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருமார்களையும் நீங்கள் வரவழைத்திருக்கின்றீர்கள். எல்லோருடைய சார்பாக எல்லோருக்கும் நற்பலன்கள் கிடைக்க நாம் பிரார்த்தித்து வாழ்த்துவதோடு
எல்லாம் வல்ல வள்ளி தெய்வ யானையோடு கூடியிருக்கின்ற முருகையா ஆகிய முருகப்பெருமானுடைய பெருங்கருணை பூரணமானதாக உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கும்பாபிஷேக நிகழ்விலே தாங்கள் வருகை தந்தது போல தொடர்ந்து நடைபெறுகின்ற மண்டலாபிஷேகத்திலும் தவறாது கலந்து தரிசித்து இறையருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே இறை அருளை குரு அருளாக இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான தீட்சைகளை பெற்றுக் கொள்ளுகின்றோம். சமய தீட்சை, நாம் என்ன சமயம் என்பதை பற்றி பெற்றுக் கொள்ளுகின்றோம். அதுபோல பாத தீட்சை, பரிச தீட்சை. இப்பொழுது கும்பாபிஷேகத்தை தரிசித்ததனாலும் நடாத்தி வைத்த குரு அவருக்கு மேலே இருந்து வழிகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற பெரியோர்களுடைய ஆக்கியினாலும் எல்லோருக்கும் சிறந்த தங்களுடைய மனதில் விரும்புகின்ற இஷ்ட வரங்களை எல்லாம் முருகப்பெருமான் தந்து இந்த கிராமமும் நாடும் உலகும் சிறப்புற வேண்டும் என்று குருவருளாக பிரார்த்தித்துக் கொண்டு இங்கே சாதகாச்சாரியார்கள், போதகாச்சாரியார்கள் என்னும் கும்பாபிஷேக என்றார்கள். எல்லா பேரும் கிடைக்க பிரார்த்தித்து இப்பொழுது ஆலய பரிபாலகர்கள், நிர்வாகஸ்தர்கள், நீங்கள் விபூதி வாங்குவது எல்லாரும் வரிசையாக எழுந்து பிரதம சிவாச்சாரியாரிடத்திலே நீங்கள் நமஸ்காரம் செய்து விபூதி பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து வழிபாடுகள் நடைபெறும் என்பதை அறிய தருகிறார்கள். தாங்கள் வரிசையாக எழுந்து வந்து எல்லோரும் தரிசித்து இறையருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சீரலை தாலாட்டும் ஈழவட நாட்டின் நாகர்கோவில் வடதிசை அமர்ந்த வள்ளி தெய்வானை மனமகிழும் முருகையனே முருகனே வருகவே அருள் தருகவே அமைதியா ஒரு பக்கமா வந்து அப்படியே போகாமல்ல. வள்ளி மணாளன் தேவஞானே பணியும் வள்ளி தெய்வநாயகன் குமரன் கந்தன் வேலன் என்று நாமங்கள் பல உரைத்தே முருகையனே அவனே அழகன் அருள் வடிவானவன் ஆவினன் கூடி வாழ் ஆறுமுகன் குமரன் அவனே அழகன் அருள் வடிவானவன் ஆவினன் கூடி வாழ் ஆறுமுகன் குமரன் அவனே அழகன் அருள் வடிவானவன்
அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல். தாங்கள் இங்கே சிவாச்சாரியரிடத்திலே விபூதிகளை பெற்றுக் கொண்டு ஆலய முன்றலில் தங்களுக்கு தாகத்தை தணிப்பதற்காக அங்கே சூடான பதார்த்தம் வைத்திருக்கிறார்கள். வாங்கி பருகி மீண்டும் அபிஷேகங்களை வந்து தரிசித்து இறையருடன் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மனமே மருகனை போய் மருவியே குலவ அவனே அழகன் அருள்வடி மாதவன் சாந்த கண்ணிலே வண்டியே மருந்தார் சாந்த கண்ணிலே வண்டியை மருந்தார் திருப்பரம் திருமணம் புரிந்தார் சாந்த கண்ணிலே வண்டியை மருந்தார் திருப்பரம் கல்வந்தன் கண்ணியில் நெஞ்சில் காதலை தந்தான் அவனே அழகன் அருள்வடிவானவன் ஆவினன் துணிவாள் ஆறு முதல் குமரன் அவனே அழகன் அருள்வடிவானவன் அன்பர்களே, முருகப்பெருமானுடைய காலை கும்பாபிஷேகத்தை தரிசித்திருக்கின்றீர்கள். சரியாக 10 மணி அளவிலே மகா அபிஷேகம் நடைபெறும். மீண்டும் அறிவித்திருக்கின்றோம். 10 மணி அளவிலே முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகமாகி முதல் முறையாக மகா அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் அபிஷேக திரவியங்களை கொண்டு வந்து கொடுத்து தரிசனம் பெற்று தொடர்ந்து அன்னதானம் வழங்க இருக்கின்றார்கள். அந்த அன்னதானத்தையும் பெற்று பேரருள் பெறுவதோடு எல்லோரும் 10 மணி அளவிலே நடைபெறுகிற மகாபிஷேகத்தை தொடர்ந்து தரிசித்து அன்னதானத்தை பெற்றுக் கொள்வதோடும் மாலை சரியாக 5 மணி அளவிலே விசேட வழிபாடு ஆராதனைகள் ஆரம்பமாகி முருகப்பெருமான் அழகிய திருக்கோலத்தோடு மயில் மீது ஏறி சித்திர வடிவேலனாக வருகை தர இருக்கின்றார். ஆகையினாலே 5 மணிக்கு மாலை நடைபெற இருக்கின்ற விசேட வழிபாட்டு பூஜைகள் எம்பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு வீதிவலம் வருகின்ற காட்சியை தரிசித்து உங்களுக்காக இங்கே இந்தியாவிலே இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கின்ற சிறந்த இசைக்கலைஞர்களுடைய இசை நிகழ்வில் கலந்து இன்றைய கும்பாபிஷேக பலரின் பேரானந்தத்தையும் மகிழ்வையும் பகிர்ந்து இறையருள் பெறுமாறு ஆலய சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும்.
ஆசை பெருக்குதடா தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடடா தினம் தினம் நெற்றியிலே திருநீர் அணிந்திடடா தீர்ந்திடும் அச்சமெல்லாம் தெய்வம் துணை காட்டுமடா கந்தன் திருநீர் அணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் கந்தன் திரு